இதய பாரம் களைந்திடும் இனிய தொனி, கண்ணீரை துடைத்திடும் கருணையின் தொனி, ஆற்றி தேற்றிடும் அன்பின் தொனி, இது கர்த்தரின் தொனி, வல்லமையின் தொனி. நேயர்களே, இணைந்திருங்கள் வல்லமையின் தொனியுடன். நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் தொனி எடுத்து வரும் புதன்கிழமைக்கான நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விசேஷித்த விதமாக இது உங்கள் தொனி நிகழ்ச்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் வந்து உங்களுடைய தொனியை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் தொனிக்கும்படியாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் அநேகர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எங்களோடு சகோதரன் எரிக் சுவிஸ் கலையகத்தில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? ஆம், கர்த்தருடைய கிருபையில நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆமே, நல்ல சுகமா இருக்கிறோம். நேர்களே, வல்லமையின் தொனி நேர்களே, நான் எரிக் சுவிசேஷத்தில் இருந்து மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் எங்களோட மலேசியா தேசத்தில் இருந்து டேவிட் ராசபதி என்கின்ற பாஸ்டர் ஒருவர் எங்களோட இருக்கிறார். அவர் சுவிசேஷகர், உலகம் முழுவதும் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். சுமார் 18 நாடுகளிலே இப்பொழுது ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியக்காரன் சகோதரன் ஜார்ஜ் பிரான்சிஸ் அவர்களும் அவரது இசை குழுவினரும் புதல்வர்களும் மிகவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆத்மாவை பலப்படுத்துகிற அருமையான வார்த்தையும் காதுகளுக்கு இனிமையான பாடல்களையும் வழங்குவதற்காக சுவிஸ் கலையகத்தில் இருந்து வல்லமையின் தொனி ஊழியர்களாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். சொல்லுங்க பிரதர். அதாவது இந்த நாளிலும் வல்லமையின் தொனி வானொலி நேயர்களுக்கும் ஒரு உண்மையான அநேக தேசங்களே நாங்கள் கூட அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவருடைய குரல் இந்த வானொலியிலே இன்னும் தொனிக்கவில்லை. ஆகவே இந்த நாளிலும் டேவிட் ராசபதி அவர்களுடைய தொனி சத்தியத்தின் காரியங்கள் இதிலே தொனிக்க போவதற்காக நானும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சந்தோஷப்படுவார்கள். ஆகவே இந்த நாளிலும் அவரை இந்த நாளிலும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். பேசலாமா பிரதர்? ஆம், நான் ஒலி வாங்கியை அவரிடத்தில் கொடுக்கிறேன். சந்தோஷம். நாங்கள் அருமையான வார்த்தைக்கு பின்னர் இனிமையான பாடலை கேட்போம் நேயர்களே. இப்பொழுது பாஸ்டர் டேவிட் ராசபதியிடம் ஒலி வாங்கியை கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா பாஸ்டர்? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ரொம்ப சுகமா இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஆமா பாஸ்டர், உங்களை அநேகருக்கு இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு தெரிந்திருக்கும். நிச்சயமாக பேஸ்புக்லோ மற்றும் உங்களுடைய ஊழியங்கள்ல அநேகர் உங்களை நேரடியாக கூட பார்த்திருப்பார்கள். ஆனாலும் உங்களுடைய சத்தம் இந்த நாளிலும் இந்த வல்லமையின் தொனி இணைய வானொலியிலே தொனிக்கிறதை குறித்து நான் கர்த்தருக்குள்ளாக மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட பாஸ்டர், முதலாவது அநேகருக்கு உங்களை குறித்து தெரிந்திருந்தாலும் நீங்கள் எங்களுடைய வல்லமையின் தொனி வானொலி நேயர்களுக்காக உங்களை குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, என்னுடைய பெயர் டேவிட் ராசபாண்டி. நான் மலேசியா தேசத்துல பிறந்து இப்பொழுது அங்கே வாழ்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 89வது ஆண்டிலிருந்து நான் முழு நேர ஊழியராக, போதகராக, வாலிபர் இயக்குனராக நான் ஊழியம் செய்து வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய அழைப்பு நிமித்தமாக கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக நான் சுவிசேஷ ஊழியத்துல அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேன். மலேசியா தேசத்துல தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபை என்கிற சபை கீழே நான் இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால நான் ஆண்டவருடைய வழிநடத்து நிமித்தமாக, ஆவியர் வழிநடத்து நிமித்தமாக ஒரு 18 நாடுகளுக்கு சென்று விசேஷமாக சுகமளிக்கிற ஊழியங்கள், விடுதலின் ஊழியங்கள், தீர்க்கதரிசன ஊழியங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் செய்து வருகிறேன். விசேஷமாக ஸ்ரீலங்காவிலும் இந்தியா தேசத்திலும் பல கிராமங்களில ஆண்டு கிருபையினால ஊழியத்தை செய்து வருகிறேன். இது ஆண்டுடைய பெரிதான கிருபை. எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். சுருக்கமாக உங்களுடைய ஊழியத்தை குறித்தும் உங்களை குறித்தும் நேர்களுக்கு அறிய கொடுத்திருக்கிறீர்கள். எப்படியான ஊழியங்களை செய்து வருகிறீர்கள். பல தேசங்களுக்கு கடந்து கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற காரியத்தை நீங்கள் சொல்வதோடு அநேகர் அறிந்திருக்கிற விடயமும் கூட பாஸ்டர். பாஸ்டர், நீங்க சென்ற நாடுகளிலே, அதாவது சுவிசேஷத்தை பொறுத்தளவிலே எப்படியான ஒரு நிலை இருக்கிறது? அந்த சுவிசேஷம் நீங்க சென்ற நாடுகளிலே எவ்வளவுத்துக்கு ஒரு வேகமாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது ஒரு பின்தங்கிய நிலைகளில் இருக்கிறதா என்ற ஒரு நிலையை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதை குறித்து சொல்ல முடியுமா? இது என்னுடைய கருத்து. நான் ஊழியம் செய்த நாடுகளின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். விசேஷமாக இந்தோனேஷியா தேசம் தான் முஸ்லிம் ஜனங்கள் உலகத்திலேயே அதிகமாக வாழுகிற தேசம். அந்த தேசத்துல ஜனங்கள் மிகுந்த பாரத்தோடு வைராக்கியத்தோடு தேவனை ஆராதிப்பதிலையும் அதிகமான சுவிசேஷ ஊழியத்திலையும் அவர்களுடைய இந்தோனேஷியர்கள் மத்தியில அவங்க பாஷையில அதிகமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் மத்தியிலே என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நான் சென்றிருக்கிற பல தேசங்களில தமிழர்கள் மத்தியில் சொல்லும் பொழுது அதிக வைராக்கியம் கொண்டு எப்படியாவது இந்தியர்கள், விசேஷமா குறிப்பிட்டு தமிழர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி செய்கிறவர்களை ஈரோப் பகுதியில் இருக்கிற பல தேசங்களில நான் அதை பார்க்கிறேன். மலேசியாவிலும் இந்தியாவிலும் ஸ்ரீலங்காவிலும் மற்றும் தாய்லாந்து, இந்தோனேஷியா, இப்படி பல தேசங்களில தமிழ் ஊழியத்துக்கு நான் செல்லுகிறேன். ஆனாலும் குறிப்பிட்ட சில சபைகள் அல்லது போதகர்கள் இந்த ஈரோப் பகுதியில அதிக வைராக்கியம் கொண்டு செய்வதை நான் பார்க்கிறேன். ஆயினும் கடைசி காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால நான் நினைக்கிறேன், கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கும் அந்த விவேகத்துடனும் அந்த ஆக்டிவாக அதிக வைராக்கியம் கொண்டு செயல்படுவது குறைவாகத்தான் இருக்கிறது. அதிலேயும் இந்த பல ஆண்டுகளாக இருக்கிற சபைகளும் காலம் செல்ல செல்ல அவர்கள் சுவிசேஷத்தின் பாரத்தை விட்டு விலகி, ஜபத்தின் பாரத்தை விட்டு விலகி மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கொஞ்சம் இருதயத்துக்கு வேதனையாக தான் இருக்கிறது. ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள், விசேஷமாக இந்தியா தேசத்திலையும் ஸ்ரீலங்கா தேசத்திலையும் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிக வைராக்கியத்தோடு தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தையும் இயேசு தெய்வம், இரட்சகர், ஒரே ஆண்டவர் என்பதையும் பகிர்ந்து கொள்வதில் அவர்கள் வைராக்கியமா இருப்பதை நான் பார்க்கிறேன். என் ஆவிலையும் நான் உணர்கிறேன். ஆமேன். ஆமா பாஸ்டர், அதாவது இந்த தேசங்கள்ல இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய அவதானிப்பு அல்லது அவர்கள் பேசுகிற காரியம் இது எப்படி இருக்கிறது என்று சொல்வதை விட, நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய பல அனுபவங்கள் பல தேசங்கள்ல பார்த்து அல்லது அங்க உள்ள நிலைகளை அறிந்து அதற்கென்று ஆலோசனைகளை வழங்கியிருப்பீர்கள். அந்த அடிப்படையில இந்த நாளிலும் நீங்கள் இந்த நாளிலும் எல்லா தேசங்களையும் வைத்து, அதுவும் ஐரோப்பா தேசங்களில் எப்படி சுவிசேஷ காரியங்கள் இருக்கிறது என்ற நிலைகளை சொல்லியிருந்தீர்கள். அதாவது தேவனை அறிந்தவர்கள், அதாவது இப்பொழுது தேவனை அறிந்து தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு இலங்கை இந்தியா தேசத்திலிருந்து வருகிறவர்கள் எவ்வளவுத்துக்கு உற்சாகமாக கர்த்தரை குறித்து அறிவிக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த தேசங்களில் இருக்கிறவர்களுடைய நிலைகள் ஒரு சோர்வான நிலைகள் அல்லது வேற காரியங்கள், ஒரு சுகபோகத்துக்கூடாகவும் கடந்து சென்று இந்த காரியங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைகளுக்கூடாக இருக்கிறது என்பதை நீங்க சொன்னது போல அது நாங்களும் கூட அவதானிக்கக்கூடியதான் இருக்கிறது. ஆனாலும் இதன் மத்தியிலும் அநேக தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், சபைகள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்புகிறார்கள். ஆனாலும் நீங்க சொன்னது போல எல்லோரும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் கர்த்தருடைய இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் இருக்கிற தேசங்களில் இருக்கிற எங்கள் தமிழ் மக்களை அநேகர் தேவனை அறிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கலாம், இல்லையா பாஸ்டர்? ஆமென், 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 நிச்சயமாக. ஆமென்.
நன்றி பாஸ்டர், உண்மையில அருமையாக இதை குறித்து என்றால் சுவிசேஷம் என்பது நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லார் மேல் விழுந்த கடமையா இருக்கிறபடினாலே இதை இன்னும் எவ்வளவுத்துக்கு துரிதமாக நீங்க சொன்னது போல வேகமாக ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று தேவன் சொல்லி இருக்கிறபடினாலும், கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறபடினாலும், தேவனை அறியாது இருக்கிற ஜனங்கள் இன்னும் தேவனை அறிந்து அவர்களும் தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டியது அது எங்கள் மேல விழுந்த கடமையாக இருக்கிறபடினால், நீங்க சொன்ன இந்த ஆலோசனை கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். ஆமா, இந்த நாளிலும் கூட அதிகமாக பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் உங்கள் மூலமாக இந்த நாளிலும் நேயர்களுக்கு ஒரு தேவ செய்தியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் நான் கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். சௌரன் இருக்கும் அப்படியாக வாஞ்சித்திருந்து இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அநேகர் தேவனை அறியாமல் இருப்பார்கள், இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அறிந்தவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆகவே இரு சாராருக்கும் ஏற்ற ஒரு தேவ செய்தியை பாஸ்டர் நீங்க கொடுப்பீங்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள் பாஸ்டர். ஓகே, வல்லமேன் தொனி ரேடியோ ஸ்டேஷன் மூலியமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மலேசியா தேசத்திலிருந்து என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வல்லமேன் தொனி ரேடியோ ஸ்டேஷன் நடத்துகிற உரிமையாளர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் கூட என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி அநேகருக்கு கேட்கிற யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாகவும் மெய்யான ரட்சிப்பின் விடுதலை கொடுக்கிறதாக இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 2வது அதிகாரத்திலே முதல் 14 வசனங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல இரட்சகராக பிறந்ததை நான் வாசிக்கிறோம். 10வது வசனம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் மேய்ப்பருக்கு முன்பதாக வந்து நின்று, இதோ உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 11வது வசனத்துல அந்த செய்தி என்னவென்று சொன்னால், இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊதிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த பகுதியிலிருந்து 2 முக்கிய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, தேவதூதன் சொல்லுகிறார், உலகத்துல வாழுகிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உலகத்தில் வாழுகிற எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் உண்டு. அதாவது பிதாவுனுடைய மகிமையின் சித்தத்துல, உன்னத சித்தத்துல ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அது அவருடைய விருப்பமாக சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வல்லமேன் தொனி ரேடியோ ஸ்டேஷன் மூலியமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடி இருப்பீர் என்று சொன்னால், எந்த தடைகளாக இருந்தாலும் தேவன் அவைகளை நீக்க நல்லவராகவும் வல்லவராகவும் அதை செய்ய அவர் விரும்புகிற தேவனுமாகவே தான் அவர் இருக்கிறார். விசேஷமாக நான் வேதத்துல வாசிக்கிறோம், பிரசங்கி 2:26 சொல்லுகிறது, ஆண்டுடைய பார்வையில நல்லவனா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் அவர் இன்பத்தையும் கொடுக்கிற தேவன். நெகேமியா இடத்துல ஆண்டவர் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், 8வது அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள், அதுதான் உங்களுடைய பலன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களில ஆவியின் கனியை குறித்து வாசிக்கிறோம். அங்கே சந்தோஷம் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. ஆகவே இந்த வல்லமேன் தொனி ரேடியோ ஸ்டேஷன் மூலமாய் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நபராக இருந்தாலும் இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருந்தாலும், இந்த இரவுல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவது, நீ சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். அது அவருடைய
சித்தமாக இருக்கிறது. இரண்டாவது, தேவதூதன் சொல்லுகிறார், இரட்சகர் மேசையா கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமியிலே வந்து பிறந்து விட்டார். இரட்சகரவர் உலகத்திலே அவர் தோன்றிவிட்டார். அவர் ஒருவர் தான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு அவர் இரட்சகரவராகவே அவர் இருக்கிறார். 4 முக்கிய காரியங்களிலிருந்து எப்படி இயேசு இரட்சிக்கிறார் என்பதை உங்களோடு நான் 5 நிமிடங்கள்ல பேசுகிறேன். முதல் காரியம், இயேசு வாழ்ந்த காலத்துக்குள்ள நம்ம கடந்து சொல்லுவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஜனங்கள் விசேஷமாக சடங்காச்சாரங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்தார்கள். பரிசேயர்களை பாருங்கள், சதுசேயர்களை பாருங்கள், வேத பாதர்களை பாருங்கள். ஏசையா மேசையா கிறிஸ்துவையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவர்கள் சடங்காச்சாரங்களுக்கும் அவருடைய பாரம்பரியத்தின் காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமைப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவானவர் இந்த பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரத்தின் காரியங்கள், ட்ரெடிஷன் என்கிற பொல்லாத அதிகாரத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினார். சீஷர்கள் கை கழுவாமல் கதிர்களை எடுத்து சாப்பிடும் பொழுது குற்றப்படுத்தினார்கள். இயேசுவானவர் பாவியாகிய சகையனுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது குற்றப்படுத்தினார்கள். இவன் என்ன பாவிகளோடு இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவை குறித்து முன்முறித்தார்கள். காரணம் என்ன? இயேசுவானவர் பழைய முறைமைகளை அவர் மாற்றினார். இயேசுவாகிய தெய்வம் அந்த சமாரிய ஸ்திரீண்டத்துல தண்ணி வாங்கி குடிக்கும் பொழுது முறுமுறுத்தார்கள். இவர் என்ன சமாரிய ஸ்திரீயோடு கூட பழகுகிறார் என்று சொல்லி. சடங்காச்சாரத்தை முறித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை முன்னோர்கள் செய்த காரியங்கள், பாரம்பரியத்தின் காரியங்கள், சந்ததி சந்ததியாய் வந்த சாப கேடுகள் என்று சொல்லி பல காரியத்துக்கு நீங்க கூட அடிமைப்பட்டு பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த ஒரே மெய்யான தெய்வம், இந்த பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, ஜனங்கள் பயத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்துல ரோமருடைய ஆட்சி கொடூரமான ஒரு ஆட்சி. இயேசு பிறந்த பொழுது 2 வயதுக்கு கீழே உள்ள ஆண் பிள்ளைகளை கொன்றார்கள். அப்படி பொல்லாத ஒரு ராஜ்யம் அது. இயேசு உயிர் தெழுந்த பிறகு கூட சீஷர்கள் எல்லாரும் ஒரு அறையில தங்களை பூட்டிக் கொண்டு பயத்துல தான் இருந்தார்கள். இந்த பயத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை விடுதலையாக்கினார். மனித பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு தேசத்துடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரம் பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உலகத்தை நோக்கி பாருங்கள், தாவீசம் விழுந்தது. இப்படிப்பட்ட அநேக மதம் சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் உலகத்தில் விழுந்திருக்கிறது. இதை செய்கிறவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கம்யூனிசம் விழுந்தது. இதெல்லாம் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த பொல்லாத மனித ராஜ்யமும் மனித பயத்தின் அதிகாரங்களிலிருந்து விடுதலையாக்குகிறவர் நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் ஜனங்களை பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கினார். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, பிசாசுடைய சகல அதிகாரங்களையும் ஆண்டவர் சிலுவையில் அறைந்து கோலமாக்கி அந்த அதிகாரத்துல உரிந்து கொண்டார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, இயேசுவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு பிசாசுடைய சகல அதிகாரங்களையும் அவர் அழித்து போட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோவான் 10:10 சொல்லுகிறது, அவர் நமக்கு பரிபூர்ண ஜீவத்தை கொடுக்க வந்த தேவனாக தான் இருக்கிறார். எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அந்த நிமிஷத்துல இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அந்த மனிதனுக்குள்ள வந்து அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல பிசாசின் அதிகாரங்களையும் அழித்து போடுகிறது என்பதுதான் சத்தியம். ஆகவே ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு பிற்பாடு எந்த விதமான தலைமுறையாய் வருகிற அதிகாரங்கள், பிடிகள், சாபங்கள் செயல்பட முடியவே முடியாது. என்னாகவும் 23:23 சொல்லுகிறது, ஆண்டுடைய பிள்ளைகள் விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறிச்சொல்லுதல் இல்லை. இயேசு எல்லாவற்றுக்கும் மேலானவராய் தெய்வமாக இருக்கிறார். கடைசியாக 4வது, பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சகல பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, இந்த பூமியில இயேசுவின் நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவின் நாமத்திலே நமக்கு ரட்சிப்பும் உண்டாயிருக்கிறது. எபேசியர்
1வது அதிகாரம் 7வது வசனம், எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம், எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தூரத்தில் இருந்த நம்மை அவர் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே நாம் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். எபிரேயர் 1வது அதிகாரம் 3ஐ வாசித்து பாருங்கள். 9வது அதிகாரம் 10லிருந்து 14ஐ வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 12லிருந்து 14 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு வானருடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் ரட்சித்தார், அவர் ரட்சிக்கிறார், சதா காலமும் நாம் ரட்சிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆகவே தேவதூதன் சொல்லுகிறார், இரட்சகர் மேசையா பூமியில வந்து பிறந்து விட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீ எந்த பாவத்தின் பிடியில இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக இந்த உலகத்தில் தோன்றிவிட்டார். உன் இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள். அவரே உன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதித்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவாகிய தெய்வம் உலகத்தில் தோன்றபடினால ஸ்தோத்திரம். இந்த வல்லமை துணி ரேடியோ ஸ்டேஷனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ரேடியோ ஸ்டேஷன் மூலமாய் அளிக்கப்படுகிற உம்முடைய நாம வல்லமை மகிமைக்கான செய்திக்காக ஸ்தோத்திரம். மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். அருமையாக ஒரு குறுகிய நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனை அறியாத பிள்ளைகள், முழுமையாக தேவனை குறித்து அறியாதவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக, தேவனை அறிந்தவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அநேக காரியங்களிலிருந்து விடுவிக்கிறார் என்ற காரியங்களையும் அழகாக அருமையாக குறுகிய நேரத்திலே விளக்கத்தோடு எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்திருந்தீர்கள். நிச்சயமாக இந்த தேவ செய்தி மூலம் அநேகர் தேவனுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக தங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாகவும் விட்டுக் கொடுத்து தேவனுடைய அந்த வல்லமைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாகவும் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இந்த நாளிலும் கூட நாங்கள் அதிகமாக பேச முடியாவிட்டாலும் நீங்கள் எங்களோடு இணைந்து குறுகிய நேரத்திலே தேவ செய்தியையும் உங்களை குறித்த அறிமுகத்தையும் மற்றும் ஒரு கேட்ட கேள்விக்கும் பதிலையும் சொல்லி இந்த நாளிலும் கூட எங்களை இந்த இடத்திலே இருந்த என்னையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுக்குள்ளாக உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தினபடினால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய ஊழியங்களையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே இன்னுமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தொடர்பு கர்த்தருடைய சித்தத்தின்படி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்தும் கர்த்தருடைய வருகை வரமட்டும் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் பாஸ்டர். ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களையும் உங்களுடைய இந்த ஊழியத்தையும் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். பிரதர் எரிக். நல்லது நேர்களே, நாங்கள் சுவிஸ் தேசத்தில் இருந்து வல்லமையின் தொனி கலையகத்தில் இருந்து இசைக்குழு ஆயத்தமாக இருக்கிறது. 2 பாடல்களை நாங்கள் வழங்க இருக்கிறோம். சகோதரன் செல்வம் பிரதர், 2 பாடல்களை வழங்க நேரம் போதுமாக இருக்கிறதா? முதலாவது பாடலை எல்லாம் முடிந்தது என்ற பாடலை ஹீப்ரான் 7 வயது சிறுவன் ஊழியக்காரன் ஜார்ஜ் பிரான்சிஸ் அவருடைய 3வது மகன், இளைய மகன் இப்பொழுது அந்த பாடலை தர இருக்கிறார்கள். ட்ரம்ப் வாசிப்பவர் மேசாக் பிரான்சிஸ், ஓகன் வாசிப்பவர் எஸ்த்ரோன் பிரான்சிஸ். நேர்களே, நீங்கள் காதுக்கினிய பாடலை கேட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதோ எஸ்த்ரோன், ஹீப்ரான். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்திருந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்கள் என்னை கண்டதிடம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. ஆனாலும் நீங்கள் என்னை கண்டதிடம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நேர் மட்டும் பெருகணும், நேர் மட்டும் பெருகணும், நேர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருக
மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி நகைத்தேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி நகைத்தேன். மீண்டும் என்னை வந்தது உணர்ந்த போன இடங்களில் உயர்வனே உந்தன் கரம். மீண்டும் என்னை வந்தது விழுந்த போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நல்லது நேர்களே, சுவிஸ் கலையகத்திலிருந்து வல்லமையின் துணி வானொலி கலையகத்திலிருந்து நாங்கள் இசை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். முதலாவது பாடலை ஹீப்ரோன் வழங்கி சென்றார். அடுத்ததாக நம்முடைய ஊழியக்காரன் ஜார்ஜ் பிரான்சிஸ் அவர்கள் உம்மை அப்பா அப்பா என்ற பாடலுடன் வருகின்றார். நேர்களே, நீங்கள் இந்த இனிய பாடலை கேட்டு விடுதலை அடையுமாறு அன்புடன் உங்களையும் அழைக்கின்றோம். இதோ ஜார்ஜ் பிரான்சிஸ். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை அப்பா அப்பா அப்பாவென்று சொல்லவா, உம்மை அம்மா அம்மா அம்மாவென்று சொல்லவா, உம்மை அப்பா அப்பா அப்பாவென்று சொல்லவா, உம்மை அம்மா அம்மா அம்மாவென்று சொல்லவா. அன்பு காட்டும் போது நீங்க அம்மாவை போல, என்னை அடித்து திருத்தும் போது நீங்க அப்பாவை போல. அன்பு காட்டும் போது நீங்க அம்மாவை போல, என்னை அடித்து திருத்தும் போது நீங்க அப்பாவை போல, பாச அப்பாவை போல. உம்மை அப்பா அப்பா அப்பாவென்று சொல்லவா, உம்மை அம்மா அம்மா அம்மாவென்று சொல்லவா. நெருக்கத்துக்குள் அனுப்பும் போது அப்பாவை போல, என்னை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டீர் அம்மாவை போல. நெருக்கத்துக்குள் அனுப்பும் போது அப்பாவை போல, என்னை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டீர் அம்மாவை போல, பாச அம்மாவை போல. உம்மை அப்பா அப்பா அப்பாவென்று சொல்லவா, உம்மை அம்மா அம்மா அம்மாவென்று சொல்லவா. எங்கு சென்ற போதும் என்னை பின்தொடர்ந்தீரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்தி வந்தீரே. எங்கு சென்ற போதும் என்னை பின்தொடர்ந்தீரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்தி வந்தீரே. தினம் தினம் உணர்த்தி வந்தீரே, தினம் தினம் உணர்த்தி வந்தீரே. உம்மை அப்பா 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 என்று சொல்லுவேன், உம்மை அம்மா 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 என்று சொல்லுவேன். உம்மை அப்பா 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 என்று சொல்லுவேன், உம்மை அம்மா 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 என்று சொல்லுவேன். ஆமென். தேங்க்யூ பிரான்சிஸ் ஜார்ஜ் பிரதர், உங்களுக்கு நாங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது நேர்களே, வல்லமையின் துணை சுவிஸ் கலையகத்திலிருந்து சகோதரன் எரிக் மற்றும் சகோதரன் ஜார்ஜ் பிரான்சிஸ் மற்றும் எங்களுடன் ஊழியக்காரன் சகோதர பாஸ்டர் டேவிட் ராசபதி ஆகியோர் நாங்கள் உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் செல்வம் பிரதர், இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது என்று உங்களுடைய கருத்து? நிச்சயமாக அருமையாக, கர்த்தருக்குள்ளாக, அதாவது ஒரு தேவ செய்தி, ஒரு சாட்சி, பாடல், இப்படியாக
எல்லாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு காரியம் இதிலே வெளிப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் இது மிகவும் பிரயோஜனமாகவும் கர்த்தருக்குள்ளாக உற்சாகம் அடைந்து புது பலன் அடைந்து இந்த நாளிலும் வரும் நாட்களிலும் தாங்களும் இப்படியாக பாடலை படிக்க வேண்டும், வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி இருக்கும் என்றும் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். ஆமென். ஆமா, நன்றி பிரதர். வேற ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா? ஆமென். தேங்க்யூ சோ மச். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே யாவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம் பிரதர். ஆமென். நன்றி நன்றி நன்றி. ஆமா நேர்களே, இதுவரையும் சுவிஸ் கலையத்தில் இருந்து சகோதரன் எரிக்கோடு அங்கே மலேசியாவில் இருந்து வருகை தந்திருந்த சுவிசேஷகர் டேவிட் ராஷபதி அவர்கள் எங்களுக்கு இந்த நாளிலும் தன்னுடைய ரட்சிப்பின் அந்த காரியங்களை குறித்தும் எப்படி, அதாவது சுருக்கமாக தன்னுடைய அனுபவத்தை எப்படி ஊழிய அனுபவங்களை குறித்து அருமையாக எங்களை சொல்லி ஒரு தேவ செய்தியையும் வழங்கியிருந்தார். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். இந்த ஊழியக்காரனை குறித்து நீங்கள் அதிகமாக அநேகர் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இந்த நாளிலும் இந்த வானொலியிலே கலந்து கொண்டது எங்களுக்கும் சந்தோஷம். கர்த்தருடைய நாமமும் இந்த நாளிலும் ஊழியக்காரன் மூலமாக மகிமைப்பட்டிருக்கிறபடினால் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் சௌரன் ஜோர்ஜ் பிரான்சிஸ் அவர்களும் மற்றுமாக அவருடைய சிறிய மகனும் பிள்ளைகளுமாக இணைந்து பாடல்களை, அதாவது இசை கருவிகளோடு இசை கருவிகளை வாசித்து பாடல்களை படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக நீங்களும் எங்களோடு இணைந்து பாடல்களை படிக்கலாம். இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை வெளிப்படுத்தலாம். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான அதிசயமான காரியங்களை குறித்து சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு அறிய தருகிறேன். அன்பானவர்களே, தொடர்ந்தும் இணைந்திருங்கள். எங்களுடைய இந்த புதன்கிழமைக்கான இந்த நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் ஐரோப்பிய நேரப்படி மாலை 7:30 இருந்து 9:30 வரை ஒளிபரப்பாகிறது என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறேன். ஆகவே நீங்கள் உற்சாகமாக, இன்னும் நேரம் இருக்கிறது, உற்சாகமாக கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுதும் இன்றைய நாளிலும் நான் உங்களிடம் கேட்ட அந்த கேள்வியை மீண்டுமாக உங்களுக்கு அறிய தருகிறேன். இதற்கான பதிலை நீங்கள் வருகிற புதன்கிழமைக்கு முன்பதாக சொல்வீர்களாயிருந்தால் உங்களுக்கு ஒரு பரிசு பொருளை கூட நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஆகவே கேள்வியை அவதானமாக கேளுங்கள். இயேசு ஒரு ஸ்திரீக்கு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. இதை யாருக்கு இயேசு சொன்னார் என்பதுதான் கேள்வி. இது உண்மையில சிலர் கேட்கும் பொழுதே அந்த பதிலை சொல்லிவிடுவீர்கள், ஆனாலும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றும் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே பதிலை எங்களுடைய பேஸ்புக் முகவரியிலே பதிவு செய்யலாம், மற்றுமாக மின்னஞ்சல் முகவரி மூலமாக எழுதி தெரிவிக்கலாம். இல்லை என்று சொன்னால் தொலைபேசி வாயிலாகவோ ஸ்கைப் முகவரி மூலமாகவோ எங்களுக்கு நீங்கள் நேரடியாக இணைந்து உங்களுடைய குரலிலும் தெரிவிக்க முடியும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு அறிய தந்து கொண்டு, இப்பொழுதும் சகோதரன் அவர்கள் நன்றி 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 பலி செலுத்திடுவேன் என்று சொல்லுகிற ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். சௌரனுக்காக இந்த பாடல் இப்பொழுதும் ஒளிபரப்பாகிறது. கேட்டு தேவனுக்குள்ளாக பலன் கொள்ளுங்கள்.
கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் சுவிசேஷ இனிய வானொலி வல்லமையின் துணி www.vallamayanthuni.com. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணி எடுத்து வரும் புதன்கிழமைக்கான நேரடி ஒலிபரப்பின் உங்கள் துணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உற்சாகமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினால் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் இந்த ஒலிபரப்புகளை கேட்டு கர்த்தருக்குள்ளாக பலனடைந்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தருக்குள்ளாக இன்னுமாக உற்சாகம் பட்டு கர்த்தருடைய கிருபைகளை சுதந்தரித்துக் கொண்டு இன்னும் தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக இந்த ஒலிபரப்புகள் உங்களுக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே கர்த்தரை நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பானவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளிலே இணைந்து நேரடியாக உங்களுடைய குரல்ல நீங்கள் பேசும் பொழுது இன்னும் அது மற்றவர்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாயிருக்கும். பாடல்களை எழுதி கேட்கிறீர்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனாலும் உற்சாகமாக நேரடியாக இணைந்து இங்கே கேட்கிற கேள்விகளுக்கு பதில்களை, அதாவது வேதத்திலிருந்து கேட்கிற கேள்விக்கு பதிலை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை வெளிப்படுத்தலாம், பாடல்களை படிக்கலாம். இன்னும் இந்த இடத்திலே நான் இன்றைய நாள்ல ஒரு தலைப்பை சொல்லியிருந்தேன், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு சம்பாஷணை ஒன்றை நீங்கள் மேற்கொள்ளலாம், அல்லது அது ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தலைப்பை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்படியாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு அறிய தந்திருந்தேன். ஆகவே இந்த நாள்ல கூட தேவனுடைய ஊழியக்காரன் எங்களோடு இணைந்திருந்தார். மலேசியா தேசத்தில் இருந்து வருகை தந்த சுவிஸ் தேசத்துக்கு வருகை தந்திருந்த சுவிசேஷகர் பாஸ்டர் ராசபாண்டி அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் சுவிஸ் தேசத்திலே இருந்து சகோதரர்கள் மற்றும் பாடல்களை படித்திருந்தார்கள். அதனாலே இந்த நாளிலும் இந்த சம்பாஷணைகளை இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ள முடியவில்லை. நான் அதில் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அதை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு. இந்த நாளிலும் அதை குறித்து நான் பேசவில்லை. வருகிற நாட்களிலே இந்த நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனாலே காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்ற அந்த தலைப்பின் கீழாக நாங்கள் பேசுவோம். நீங்களும் ஆயத்தப்படுத்துங்கள். வருகிற கிழமைகள் இதை குறித்து பேசுவதற்கு எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும், நாங்கள் எப்படி இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு எங்களை எப்படி நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், எங்களுக்குள்ள எப்படியான ஒரு ஆயத்தங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை குறித்து வருகிற கிழமைகளில் எங்களோடு இணைந்து சம்பாஷணைகள் செய்யுங்கள் அல்லது கலந்துரையாடுங்கள். ஆகவே இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட இன்னொரு சகோதரன் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். சகோதரன் எசேக்கியல் அவர்கள் ஒரு பாடலை, தாவீதை போல நானும் பாடுவேன் என்கிற ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். யெசூரனின் தேவன் என்ற ஒரு இசைத்தொகுப்பில் இருந்து. ஆகவே சகோதரன் எசேக்கியல் அவர்களுக்காக இந்த பாடல் ஒளிபரப்பாகிறது. அதற்கு முன்பதாக இன்றைய நாளிலும் கேட்ட கேள்வியை மீண்டுமாய் அறிய தருகிறேன். இயேசு ஒரு ஸ்திரிக்கு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று. இதை யாருக்கு இயேசு சொன்னார் என்றுதான் இந்த கேள்வி. இதற்கான பதிலை கொண்டு வாருங்கள். இப்பொழுதும் சகோதரன் எசேக்கியலுக்காக ஒளிபரப்பாகிறது தாவீதை போல நானும் பாடுவேன் என்கிற பாடல். யெசூரனின் தேவன் என்ற இசைத்தொகுப்பிலிருந்து நீங்களும் கேட்டு கர்த்தருக்குள்ளாக பலன் கொள்ளுங்கள். தாவீதை
கனவுகளை காண்பீர்கள், செய்திகளை கேட்பீர்கள். கலங்காதே மனமே கலங்காதே, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் எழும்பிடும், ராஜ்யத்தின் விரோதமாய் ராஜ்யமும் எழும்பிடும். கலங்காதே மனமே கலங்காதே, கலங்காதே மனமே கலங்காதே. தாவீதை போல நானும் பாடுவேன், தாவீதை போல நானும் ஆடுவேன். பூமி எங்கும் அதிர்ந்திடும், கொள்ள நோய்கள் பரவிடும். பூமி எங்கும் அதிர்ந்திடும், கொள்ள நோய்கள் பரவிடும். அனைத்துமே வேதனைக்கு ஆரம்பம், இவை அனைத்துமே வேதனைக்கு ஆரம்பம். தாவீதை போல நானும் பாடுவேன், தாவீதை போல நானும் ஆடுவேன். தாவீதை போல நானும் பாடுவேன், தாவீதை போல நானும் ஆடுவேன். அன்பு என்றும் ஒளிந்திடும், அக்கிரமம் பெருகிடும். அன்பு என்றும் ஒளிந்திடும், அக்கிரமம் பெருகிடும். உலகத்தின் ஆஸ்திகளோ மறைந்துவிடும், இந்த உலகத்தின் ஆஸ்திகளோ மறைந்துவிடும். தாவீதை போல நானும் பாடுவேன், தாவீதை போல நானும் ஆடுவேன். தாவீதை போல நானும் பாடுவேன், தாவீதை போல நானும் ஆடுவேன். வெள்ளை புறாவுடன் வெற்றி கொடியுடன் உலகத்தின் மீட்புக்காக பாடிடுவேன் நான், உலகத்தின் மீட்புக்காக பாடிடுவேன். தாவீதை போல நானும் பாடுவேன், தாவீதை போல நானும் ஆடுவேன். தாவீதை போல நானும் பாடுவேன், தாவீதை போல நானும் ஆடுவேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் தோணி இணைய வானொலி. நேர்களே, உங்கள் கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எமது ஸ்கைப் முகவரி வல்லமையின் தோணி. இமெயில் வல்லமையின் தோணி @hotmail.com. தொலைபேசி எண் 006774106665. மேலதிக விவரங்களுக்கு www.vallamaintoni.com. நோர்வே தேசத்தில் உள்ள வல்லமையின் துணி கலையகத்திலிருந்தும், இந்திய தேசத்தில் உள்ள பரிசுத்த கூடார சபையின் கலையகத்திலிருந்தும், உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய பாடல்களையும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணி எடுத்து வரும் புதன்கிழமைக்கான நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இந்த புதன்கிழமைக்கான நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் இத்தோடு நிறைவுக்கு வருகிற ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே நாங்கள் முடித்துக் கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலும் இதற்கு முன்பதாக இந்த உங்கள் துணி நிகழ்ச்சியிலே இணைந்து பாடல்களை விரும்பி கேட்டிருந்தீர்கள். பாடல்களை விரும்பி கேட்ட உங்களுக்காக பாடல்களை ஒளிபரப்பு செய்திருந்தோம். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாய் மற்றவர் கேட்டுக்கொண்டிருந்த மற்ற நேயர்களுக்கும் அது உற்சாகத்தை கொடுத்திருக்கும். அது மாத்திரமல்லாமல் இந்த நாளிலும் மலேசியா தேசத்திலே இருந்து சுவிஸ் தேசத்துக்கு வருகை தந்திருந்த சுவிசேஷகர் டேவிட் ராசபாண்டி அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். அத்தோடு சுவிஸ் கலையத்திலிருந்தும் சகோதரர்கள் ஜோர்ஜ் பிரான்சிஸ் அவர்களும் அவருடைய மகனுமாக
இணைந்து பாடல்களை படித்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற நேயர்களும் இணைந்து இதில் கலந்து கொண்டபடினால் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் நீங்கள் கேட்டு இந்த நாளிலும் ஒவ்வொரு தேவ செய்திகளை கேட்டிருந்து நீங்கள் பலன் கொண்டிருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆகவே இந்த நாளிலும் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒரு நன்றி ஜெபத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த நாளிலும் கூட நன்றி ஜெபத்தை எங்களுக்கு கலையத்திலே இணைந்திருக்கிற சகோதரி ரூத் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து முடித்துக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட் சகோதரி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்கள் ஒரு நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே துதி வேளையை நடத்தியிருந்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி முடித்துக் கொள்ளலாம். ஆமா ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்காக நீர் முன்குறித்து வைத்ததுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் தொடக்கத்துல இருந்து ராஜா இம்மட்டு நேரம் எங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டவரே ஒளிபரப்புகளோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒளிபரப்பு ஒவ்வொரு கருவிகளோடும் ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தினீங்களே, நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவரே இதுல பங்கு பெற்றின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுல வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுல ஒவ்வொரு ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காய் இதுல பங்கு பெற்றின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அருமைய இரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தொடக்கத்துல இருந்து முடிவு பரியந்தம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரையும் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகை வருமளவும் ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை காத்து கொள்ளுங்க. இந்த வானொலி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நாட்கள் எல்லாம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஆமா நேயர்களே, இத்தோடு எங்களுடைய இந்த புதன்கிழமைக்கான நேரடி ஒலிபரப்புகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கர்த்தர் சித்தமாயிருந்தால் வெள்ளிக்கிழமைக்கான நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே ஐரோப்பிய நேரப்படி மாலை 6 மணிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.